ஹலோ மக்களே! இந்தியால மட்டும் கிட்டத்தட்ட 7,00,000 பேர் போன வருஷம் ஹார்ட் அட்டாக்கால இறந்து போனாங்க. உங்க வீட்ல 40 வயசுக்கு மேல இருக்கவங்க யாராவது இருந்தாங்களா? அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இவங்கலாம் இருக்காங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்? அவங்களோட உயிர கூட காப்பாத்தலாம். சாதாரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹார்ட் அட்டாக்ன்னு வந்த உடனே ஒரு பர்சனுக்கு செத்து போயிருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஹார்ட் அட்டாக் வந்தா ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள நம்ம கரெக்ட்டான சிபிஆர் பண்ணோம்னா, அந்த பர்சன் பொழைக்க சான்ஸ் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, ஹார்ட்ங்கிறது நம்மளோட உடம்புக்கு ஒரு இன்ஜின் மாரி. வண்டியில எப்படி இன்ஜினுக்கு இன்ஜின் ஆயில் தேவையோ, ஹார்ட்டுக்கு அது மாரி ஆக்ஸிஜன் தேவை. எப்போ ஆக்ஸிஜன் நம்ம உடம்புல கம்மியாகுதோ, வண்டி இன்ஜின் சீஸ் ஆகுற மாரி ஹார்ட்டும் சீஸ் ஆயிரும். ஸோ, ஹார்ட் அட்டாக் வந்தா நம்ம என்ன பண்ணணும்? ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன பண்ணணும்னா, முதல்ல உங்களோட ஃபோன் எடுத்து 108க்கு கால் பண்ணுங்க. அதுக்கு பிறகு ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நீங்க முதல்ல சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணுங்க. சிபிஆர்ங்கிறது ஒரு ஹார்ட் நின்னு போற ஹார்ட் இல்லாட்டி நின்னு போன ஹார்ட்ட ரீஆக்டிவேட் பண்ற ஒரு ப்ரொசீஜர். நான் சிபிஆர் எப்படி பண்ணணும்னு இங்க இங்க விஷயத்த பத்தி இந்த வீடியோல சொல்லல. ஆனா சிபிஆர்ங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்றேன். சின்ன வயசுல நம்மளுக்கு எப்படி நீச்சல் கத்துக்கோ, உன்னோட உயிர காப்பாத்தும் அப்படின்னு எப்படி நம்மள சொல்லிக் குடுத்து வளர்த்தாங்களோ, அதே மாரி சிபிஆர் கத்துக்கோங்க. உங்க பக்கத்துல இருக்கவங்க உயிர், உங்க குடும்பத்தார் உயிர், உங்களோட நீங்க வெளிய போனீங்கன்னா, அங்க வெளிய போற பாட்டி, தாத்தா யாருக்குனாலும் ஹார்ட் அட்டாக் வரலாம். எப்பனாலும் வரலாம். அவங்களெல்லாம் காப்பாத்த உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ, சிபிஆர்ங்கிறது ரொம்ப முக்கியம். 2வது என்னன்னா, சிபிஆர் ஸ்டார்ட் பண்ண பிறகு நீங்க கன்டினியூஸா பண்ணணும். ஆம்புலன்ஸ் வர வரைக்கும். கன்டினியூஸா பண்ணா தான் ஆம்புலன்ஸ்குள்ள ஏத்துன பிறகு அவங்க டீஃபிபிரிலேட்டர் அப்படிங்கிற ஒரு மிஷின யூஸ் பண்ணி அவங்கள காப்பாத்த நெறைய சான்ஸ் இருக்கும். அதே நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்ல இருந்தீங்கன்னா, அங்கேயும் டீஃபிபிரிலேட்டர் அவைலபிளா இருக்கும். ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஒரு காப்பாத்த முடியாத ஒரு விஷயம் கிடையாது. நெறைய பேர ஹார்ட் அட்டாக் வந்தவங்களே இதுக்கு முன்னாடி கரெக்ட்டா நாலேட்ஜ் இருக்க பெர்சன்ஸால காப்பாத்த முடிஞ்சது. ஸோ, நீங்களும் நாளைக்கு யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு தோணுச்சுன்னா, அந்த பர்சன காப்பாத்தணும். ஒரு ஹார்ட் அட்டாக் ஆன பர்சனுக்கு ஒவ்வொரு நிமிஷங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க அந்த ஒவ்வொரு நிமிஷம் தாமதிக்க அவங்களோட பொழைக்கிற சான்ஸ்ங்கிறது 10% குறைஞ்சுக்கிட்டே போயிரும். நீங்க சுத்தி நின்னு வீடியோ எடுக்காம, கரெக்ட்டா இந்த சிபிஆர் தெரிஞ்சுச்சுன்னா, நீங்களே கோதாவுல இறங்கி அந்த பர்சன காப்பாத்தி, ஒரு ஹீரோ மாரி உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகும். நம்ம ஒரு உயிர காப்பாத்திருக்கோம்டா, சூப்பர்ரா! அப்படின்ட்டு உங்களோட தோள நீங்களே இப்படி தட்டிக்கிருவீங்க. ஸோ, அதனால சிபிஆர் எப்படி பண்ணணும்? என்ன ஏதுன்ட்டு YouTubeல நெறைய வீடியோஸ் இருக்கு. அத நீங்க பார்த்து கத்துக்கலாம். ஹலோ மக்களே! இந்தியால மட்டும் கிட்டத்தட்ட 7,00,000 பேர் போன வருஷம் ஹார்ட் அட்டாக்கால இறந்து போனாங்க. உங்க வீட்ல 40 வயசுக்கு மேல இருக்கவங்க யாராவது இருந்தாங்களா? அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இவங்கலாம் இருக்காங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்? அவங்களோட உயிர கூட காப்பாத்தலாம். சாதாரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹார்ட் அட்டாக்ன்னு வந்த உடனே ஒரு பர்சனுக்கு செத்து போயிருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஹார்ட் அட்டாக் வந்தா ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள நம்ம கரெக்ட்டான சிபிஆர் பண்ணோம்னா, அந்த பர்சன் பொழைக்க சான்ஸ் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, ஹார்ட்ங்கிறது நம்மளோட உடம்புக்கு ஒரு இன்ஜின் மாரி. வண்டியில எப்படி இன்ஜினுக்கு இன்ஜின் ஆயில் தேவையோ, ஹார்ட்டுக்கு அது மாரி ஆக்ஸிஜன் தேவை. எப்போ ஆக்ஸிஜன் நம்ம உடம்புல கம்மியாகுதோ, வண்டி இன்ஜின் சீஸ் ஆகுற மாரி ஹார்ட்டும் சீஸ்